அன்றைக்கு பலாப்பழ விருந்து. பலாப்பழ விருந்து. ரெண்டாவது வெள்ளையா இருக்கு தந்து. வெள்ளைப்புட்டு இருக்குல்ல, அதுக்கு இந்த பலாப்பழத்தோட சாப்பிடும் போது வலி அந்த சூடு பலாப்பழம் சேர நல்லா இருக்கு. பவனிசனா யாரு யாரு? ஓ, யூடியூப் நீங்க செய்யறீங்களா என்ன மாதிரி கேட்கிற அளவுக்கு நிலைமை வந்துடுது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி ஜனனி. இன்று 24ஆம் நாள் 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. என்ன ஜனனி ஒரு கதை கதைச்சு கொண்டிருக்கே? குறுக்கால கதைக்காதீங்க. உங்களை மாதிரியா குறுக்கால போற ஆக்களால தான் எங்களுக்கு பின்னடைவு. சரி, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த பகல் வேளையில காலையில வெளிக்கிட்டு பின்னேரம் வரைக்கும் நிறைய இடங்களை சுத்தி பார்த்து எத்தனை மணி படுத்துன்னு சொல்லுதான். அது கதை இல்ல, ஒளிம்பி சாப்பிட்டு தான் திரும்பி படுக்கணும். சரி, என்ன செய்யறது? நான் சரியா 5:10 சரியா 5:10க்கு தான் நித்திர கொள்வோம்னு யோசிச்சது. போய் குளிச்சு எங்கேயோ போற மாதிரி தயாராகி போட்டு அதுல அப்படியே படுத்துட்டேன். அப்படித்தான் இந்த வாழ்க்கை இன்றைக்கு போனது. நாளையில இருந்து ஹார்ட் ஒர்க் பண்றோம், முன்னுக்கு சைந்து சொல்ற மாதிரி சொல்லணும். அதாவது நாளையில இருந்து இந்த பவனீசன் என்ற யூடியூப் தளத்துல நிறைய இடங்களுக்கு போய் காணொளி பதிவு செய்வோம். சமையல் காணொளி, குடும்பத்தின் அந்த எங்கெண்ட உணர்வுகளை வெளிப்படுத்துற, எங்கெண்ட மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்துற எல்லாமே இதுல வரும். அதை விட நாளைய நாள்ல இருந்து பவனீசன் உலகம் என்ற தளத்துல ஊர்காணொளிகள் போடுறதுக்கு முயற்சி செய்ய போறோம். ஒவ்வொரு நாளும் போடுறது. இப்ப ஒவ்வொரு நாளும் ஊர்காணொளி போடுறது சரியான சிரமம். நிறைய பேர் ஊர்காணொளி எங்க எதிர்பார்த்திருப்பேன். நிறைய பேர் என்ன தொடர்பு ஒண்ணும் கேட்டிருக்கேனும். நான் சொன்னா கொஞ்ச நாள் பொறுங்க பொறுத்து மறந்து போச்சேனும். பவனீசனா யாரு யாரு? ஓ, யூடியூப் நீங்க செய்யறீங்களா என்ன மாதிரி கேட்கிற அளவுக்கு நிலைமை வந்துடுது. இனி அதெல்லாம் மாத்தணும் என்ற அடிப்படையில தான் நாங்க முயற்சி செய்யறோம். அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அந்த செய்தி என்ன செய்தி? செய்தி அந்த செய்தி ஒரு மாதமோ ஒரு 2 மாதமோ அதுக்குள்ள தெரியப்படுத்துவோம். அது என்னவா இருக்கும்ன்றதை மக்கள் ஊகிக்கட்டும். மக்களால் ஊகிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது என்ன என்பதை சொல்லுங்க. ஆனா எனக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கும். அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்று இல்லை, ஆனா என்ன நேசிக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சரியா? வாழ்த்து சொல்லுவீங்க. சரியா? சரி, இன்றைய நாள் என்ன செய்ய போறோம்? பலாப்பழ விருந்து. பலாப்பழம் தனியா சாப்பிட்டா நல்ல சுவையா இருக்கும். அதை விட ஒரு உணவோட சாப்பிட்டா சொல்லி வேலை இல்லை. அது பொட்டு, அதுவும் வெள்ளை புட்டா அரிசிமா புட்டா ரெண்டும் நல்லா தான் இருக்கும். ஆனா வெள்ளை புட்டு இருக்குல்ல, அதுக்கு இந்த பலாப்பழத்தோட சாப்பிடும் போது அப்படியே தேன் மாதிரி இருக்கும். என்ன, ஆனா சாப்பிடுற பலாப்பழத்திலயும் இருக்கு. அன்னைக்கு என்ன ஒரு கிழமைக்கு முன்ன ஒரு பலாப்பழம் சாப்பிட்டனாங்க. எங்க சொந்தக்காரர் வீட்டை தான் நிக்குது. அவர்கள் ஒரு பலாப்பழத்தை தந்தார்கள். அப்ப அதை நாங்க வெட்டி சாப்பிட்ட உடனே ஜனனி சொன்னா, அண்ணா பலாப்பழம் வெட்டி போட்டு கனநாளா வந்து எடுத்துக்கொண்டு போனாவே சொன்னதான் தான் எடுத்துக்கொண்டு வரலையா? எடுத்துக்கொண்டு வர சூழ்நிலை எனக்கு சொல்லி இருக்கலாம். நீங்க எனக்கு அப்படி இனிப்புன்னு சொன்னதை நான் அடுத்த நாளே போயிருவேன். என்ன இனிப்பு மக்களே, இனிப்புண்டா சொல்லி வேலை இல்லை. சரி, இப்ப பலாப்பழம் வெட்டுறோன்னா என்ன செய்யணும்? முதல்ல வந்து கை கண்ண போடுங்க. கைக்கும் கத்திக்கும் பூசணும். கத்தி ஏன் என்ன பூசுறது சொல்லுங்க ஜனனி. ஒன்றை முதல் சாப்பிடுவோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு சுளையா உடைச்சு வச்சுட்டு தான் சரியா வெட்டுவோம். ஆமா, கத்தி சொத்தியா தான் இருக்குது, வெட்டுவோம். இன்னைக்கு வெட்ட சொன்னது. ரெண்டாவது வெள்ளையா இருக்கு தந்து. நல்லா இருக்கும் போலதான் தெரியுது. ஆனா கவி சொன்னவன் அந்த பலாப்பழம் அளவு வராதாம், ஆனாலும் நல்லா இருக்கும்னு சொன்னவன். இந்த துண்டு அதுல தூக்கி வைங்க. இங்க வை ஜனனி, முன்னுக்கு வை. பலாப்பழம் முன்னுக்கு இருக்கணும். இப்படி வெட்டுவோம். இதே தூக்கி அங்க வைங்க. அங்க இதுல வை, பக்கத்து வச்சா தானே அது நல்லா இருக்கும். சரியா? இப்ப இனி இந்த மேல் தண்டனை அங்க அப்படி வெட்டி எடுக்கணும். வாங்க வெட்டுவோம். என்ன வை, அதுல 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். எடுத்த பலாப்பழத்தை வை. என்ன பலாப்பழத்தை
டேஸ்ட் மாக்கம் இல்லை இது 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. சரி மக்களே, இங்கே வந்து பாருங்க, பலாப்பழம் தயாராகி விட்டது. வாங்க சாப்பிடுவோம். இப்படி இப்படி எடுத்தால் தான் அது அந்த பலாப்பழம் எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். சில இடங்கள்ல அந்த தண்டு வெட்டுப்படையில இந்த கத்தி கொஞ்சம் சின்ன கத்தியாக இருந்தால் இல்லை. சரியா, பலாப்பழம் தயார். ஒன்று எடுங்க ஜனனி, நீங்களும் ஒன்று எடுங்க, நானும் ஒன்று எடுக்கும். சில இடங்களில் கொஞ்சம் அந்த தண்டு ஒரு மாதிரி இருக்கு. வாய்க்கல இல்லை காட்டு. நீ வேலை சாப்பிட. சரி, பலாப்பழம் தயார். இந்த பலாப்பழமா அதான் ஒரு கிழமைக்கு முன்னம் சாப்பிட்ட அந்த பலாப்பழமா நல்லது என்றதை சாப்பிட்டு பார்ப்போம். இந்த தண்டை முதல் அதை விட இன்னொன்று மக்கள் சொல்றதுக்கு முதல் நாங்கள் சொல்லணும். என்ன பவனீசன், இதை விட பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? இரவு வந்து செரிமான சிக்கல் ஒன்று வந்து செமிக்காது, இந்த இரவு நித்திரையை குழப்பம் அப்படியான இது இருக்கும். ஆனா நாங்க வந்து இதுல பெரும்பகுதியை வந்து நாளைக்கு தான் சாப்பிடுவோம். இரவு புட்டோடையும் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஒரு 2-3 சாப்பிட்றதுல சிக்கல் இல்லை, அளவுக்கு அதிகமாண்டா. அன்றைக்கு நீ என்ன சொன்னீ? நீ சரியா என்ன குழப்பு ஒரு காமெடி தின்னாதே ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் சாப்பிட போய்க்கா அவர் அந்த நமஸ்காரம் செய்கிற மாதிரி நீ ஜெய், நான் செய்யற மாதிரி ஜெய். ஏன்னா நீ வை இதுல வை, பலாப்பழத்தை வை. சரியா, நான் செய்யற மாதிரி செய்யணும். அம்மையா சாப்பிடணும், பார்க்க மாட்டேன்னு முடியுங்க. சப்புப்படுது, அது கொஞ்சம் நல்ல எண்ணெய். இது கொஞ்சம் என்ன சொல்ற, அந்த ஒரு ஒரு கட்டித்தன்மை கட்டித்தன்மையானு இந்த ஆகண்டு இல்லை கடிபடுறது தெரியுது. அண்டைக்கு சாப்பிட்டது உமிழ்ந்து சாப்பிடும். அது அந்த என்ன சொல்ற பலாப்பழத்துல இந்த கூழன் பழம் ஒன்று இருக்குது. ஆனா நாங்க அண்டை சாப்பிட்டது கூழன் பழம் இல்லை. கூழன் பழம்ன்றது அதை எடுத்து வாய்க்குள்ள வச்சிருச்சு, அப்படி உமிஞ்சு விடவே அப்படியே ஊறி கொண்டு போகும் வாய்க்குள்ள. யாராவது மக்களே உங்களோட வீட்டை கூழம்பழம் இருந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க, நாங்க வந்து வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்றோம். ஏன்னா அந்த பழம் எனக்கு நல்லா பிடிக்கும். இப்படி சாப்பிட்டு கொண்டு போகலாம். சாப்பிட ஆசையா இருக்கு. ஒரு தட்டன் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு புட்டோட சாப்பிடுவோம். மக்களே, காணொலியை நாங்கள் பதிவு செய்வதை நிப்பாட்டி போட்டோம். இதை உரிச்சு போட்டு பதிவு செய்வோம்னு சொல்லுவோம். அது பாப்போம் அப்படி நடந்து கொள்றேன். தொட்ட வையும் அதில் சின்னல்ல பலாப்பழம் உடைச்சு சாப்பிட்ட ஞாபகமே எங்களுக்கு இருக்காது. சரி மகளே, இது எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம். இப்படியா தானே சரி, நீ உடைச்சு போடுறியோ இல்லை சாப்பிடுறியோ? தின்னா சாப்பிடலாம். சாப்பிட வேண்டியது அது நல்ல நல்ல இனிப்பு. அது என்ன டக்குறாங்க டக்குறாங்க நேரம் போடுது. சாப்பிடலாம். இதுதான் திறமை. இது கொஞ்சம் பழக்கணுங்க. நாங்க ஒரு துண்டு சுளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். சரி, இப்போ நீ அடுத்ததான் என்ன செய்யணும் வேண்டாம், புட்டோட சாப்பிடணும். புட்டு எடுத்துக்கணும் வாங்கணும். சரி மக்களே, பலாப்பழம் வெட்டி போட்டு எப்போவுமே கையை போய் நேரடியாக கழுவக்கூடாது. திரைச்சி போட்டு அதுக்கு பிறகு கழினா தான் நல்லா. சரியா, இப்போ ஜனனி கையையும் கழுவி போட்டு புட்டு எடுத்துக்கணும் வந்துட்டான். அடுத்த கட்டமாக நான் போய் கையை கழுவி போட்டு சரி, நான் பெருமட்டுமா அதில் ஒன்றும் தொடக்கூடாது. கை கழுவி போட்டு வந்துட்டேன். புட்டு பலாப்பழத்தை எடுத்து போடுங்க. நீ பலாப்பழம் போட, நான் கொஞ்சம் புட்டு போடுறேன். நல்ல பலாப்பழம் போடுங்க. பலா சுளைய பாருங்க மக்களே, சுளை சுளை.
இப்ப இது கூழன் பழம் இல்லை தானே, இதை வந்து இப்படி குலை கேட்க அது இது அவ்வளவு இதா தெரியாது. நான் கொஞ்சம் கூழம்பழம் பண்ணா அப்படி குலை கேட்க அது அந்த அந்த புட்டோட சேர்ற வீதம் இன்னும் குறைவா இருக்கும், அந்த ஊறுன மாதிரி இருக்கும். சரியா, இப்படித்தான் சாப்பிட போறோம். நீங்களும் பண்ணுங்க. நீங்க செய்யறதும் சரிதான். அப்படி சாப்பிட்றா அப்படியே செத்து போய் தான் கிடக்கும். இவ்வளோ பலாப்பழம் சாப்பிட்டா சமைக்காது பிறகு. அந்த சூடு பலாப்பழம் செய்யற நல்லா இருக்கு மக்களே, உண்மையா சத்தியமா. இந்த கூழன் பழம் ஒரு சின்ன துண்டு வச்சாலே சரி. அண்டை சாப்பிட்ட பலாப்பழமும் அப்படிதான். இது அது ஒரு 100% இனிப்புண்டா, இது ஒரு 70% தான் சொல்லுவேன் நான். ஒரு சரியான இனிப்பு. சாப்பிடலாம். கூழன் பழத்துக்கு வீடியோ தெரியும் மக்களை உங்களோட வீட்டை கூழன் பெலாமலா சொல்லுங்க, நான் உங்களோட வீட்டை போய் அங்கே வச்சு வட்டி சாப்பிட்டு வரோம். இது கொஞ்சம் இன்னும் பழுத்ததுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பழுத்தது காணாது. இணைஞ்ச இதில் பாருங்க இந்த வெள்ளையா இருக்கல, அது மஞ்சளாவே இருக்கும் நல்லா பழுத்தா. பழுக்கையில் ஆனால் எனக்கு என்ன விழுந்து போச்சு போல இருக்கு. எல்லாம் பழுக்காமையே வெட்டி விழுத்திருக்கேன். மரத்தில் இருக்கும்போதே பழுத்தா இன்னும் சுவையா இருக்கும். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். நான் உங்கள் தோழி தட்சணாமூர்த்தி. என்ன நீ மறக்காம கூழம்பழம் இருந்தா வேற எப்படி சொல்றாளோ? கூழம்பழம் இருந்தா சொல்லுங்க மக்களே, போய் ஒன்று அதுங்க வச்சு சாப்பிட்டு ஒரு 5 கிட்ட கொண்டு வரோம். காசு கொடுப்போம். காசு தரலாம ஒரு நீங்க சந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா எனக்கு கூழன் பழம் இருந்தா தெரியப்படுத்துங்க, நாங்க வந்து பண்ணிடுவோம். நன்றி வணக்கம்.